அனைவருக்கும் வணக்கம். கிஷோராக்ஸ்ல இருந்து நான் உங்கள் கிஷோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளூடூத் ரிசீவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கிஷோராக்ஸ்க்கும் உங்கள் ஆதரவை தாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கி கிளிப்பானுங்கிற ஒரு வெர்ஷன் 5.3 ப்ளூடூத் ரிசீவரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரிசீவர் எதற்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு வயர்ட் இயர்ஃபோன் இருக்கு, இல்லாட்டி ஒரு ஹெட்ஃபோன் இருக்கு. அதுல ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லை. நீங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் மூலமா ஆடியோ கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரிசீவர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரிசீவரை பத்தின டீடைல்ஸை நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ரிசீவர் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பையிங் லிங்க் கொடுத்துருக்கிறேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்க பட்சத்துல வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ்ல என்னென்னலாம் இருக்குங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் ஷோ பண்ணிக்கிறேன். இதுல மெயினா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த வாக்கி கிளிப் ஆன் ப்ளூடூத் ரிசீவர். அது போக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை சார்ஜ் பண்றதுக்காக வேண்டி யூஎஸ்பி டைப் ஏ டு யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா நம்ம 5 வோல்ட் 1 ஆம்பியர் இருக்கிற சார்ஜர்ல தான் யூஸ் பண்ணணும். ஃபாஸ்ட் சார்ஜர்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டிவைஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. அதனால அவங்க அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி 5 வோல்ட் 1 ஆம்பியர் பழைய காலத்துல பழைய சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் சார்ஜரும் யூஸ் பண்ணாதீங்க. அது போக பாத்தீங்கன்னா இதை கார்ல எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஆக்ஸ் மேல் டு ஆக்ஸ் மேல் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்க இந்த ரிசீவர் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு ஆக்ஸ் கேபிள் உங்க கார் ஆடியோல கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ப்ளூடூத் மூலமா கார்லயும் பாட்டை கேட்டுக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த கேபிளையும் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலையும் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பாருங்க. இதுல இந்த ப்ராடக்டான டீடைல்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ஓவர்வியூ என்னங்கிறத பத்தி ஷேர் பண்றேன். இதுதான் இந்த வாக்கி கிளிப் ஆன் ப்ளூடூத் ரிசீவர். பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. நல்ல டூரபிளா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா வால்கின்னு எழுதி இருக்கு. அது போக பின்னாடி பாத்தீங்கன்னா இதுல ஒரு கிளிப் ஆன்ங்கிறனால ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி ஷர்ட்ல இது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வயர்டு இயர்ஃபோனை கனெக்ட் பண்றது மூலமா நம்மளால மொபைல் ப்ளூடூத் மூலமா ஆடியோஸை கேட்டுக்க முடியும். ஓகேங்களா? இதுல லைட் இருக்கு. இது என்னன்னா ப்ளூ கலரா எரிஞ்சிச்சுன்னா, இது ப்ளூ கலர் பிளிங்கா எரிஞ்சிச்சுன்னா பேரிங் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம போனை இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ விட்டு விட்டு எரியும் பாட்டு பாடும்போது. அது என்ன கண்டினியூஸா இல்லாம கொஞ்சம் விட்டு விட்டு எரியும். அதே நீங்க சார்ஜ்ல போட்டீங்கன்னா இது ரெட் கலர்ல எரியும். சார்ஜ் ஃபுல்லா ஆயிருச்சுன்னா எரியற ரெட் லைட்டும் அணைஞ்சிரும். அப்போ சார்ஜ் ஆயிருச்சுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை டிஸ்கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க இதை சார்ஜ் போடும்போது ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா தான் ப்ராடக்ட் எந்த வித மால் ஃபங்க்ஷனும் ஆகாம இருக்கும். ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல பிளே பட்டன் இருக்கு, பாஸ் பட்டன் இருக்கு. இதை நம்ம கால் அட்டன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை காலுக்கு யூஸ் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா இதுல அவங்க ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் மூலமா நம்ம போன்ல வர காலை யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இது அவங்க போன் காலுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் கொடுத்துருக்காங்க. நான் போன் கால்ல மட்டும் தான் செக் பண்ணி பார்த்தேன். நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா இது வாட்ஸ்அப் கால்ல சப்போர்ட் பண்ணல. ஸோ இதை நீ வெறும் காலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடியோல எல்லாம் இது இந்த மைக் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே, இந்த மைக் இருக்கு. அதனால இந்த மைக் காலை கட் பண்ணதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்க ஆடியோ கேட்குறீங்கன்னா ஆடியோ பிளே பண்ணதுக்கு பாஸ் பண்ணதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இங்க பாத்தீங்கன்னா மைக் இருக்கு. அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது போக இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஆக்ஸ் ஃபீமேல் பின் இருக்கு. இதுல நீங்க அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆக்ஸ் கேபிள கனெக்ட் பண்ணி கார்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல உங்களுடைய 3.5 mm உள்ள ஒரு வயர்டு ஹெட்ஃபோனோ இல்லாட்டி இயர்ஃபோனோ இருக்கலாம். அதை கனெக்ட் பண்ணி நீங்க ப்ளூடூத்ல பாட்டை கேட்டுக்கலாம். இது என்னன்னா நீங்க போன் ஒரு ரூம்ல வச்சுட்டு நீங்க அடுத்த ரூம்ல இருந்து பாட்டு கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நான் மெனக்கிட்டு எதுக்கு வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட 2-3 ஒயர் ஹெட்செட்லாம் இருக்கு. இதை நான் போன்ல கனெக்ட் பண்ணணும்னா டேக் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்றேன். எல்லா இடத்துக்கும் போனை தூக்கிட்டே போகணும். இது பண்ணோம்னா எனக்கு கொஞ்சம் போர்ட்டபிலிட்டியா இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். என்னோட பர்பஸ் இதை ஃபில் பண்ணுது. ஓகேங்களா? அது போக இதுல பாத்தீங்கன்னா வால்யூம் கூட்டுறதுக்கு குறைக்கக்கூடிய பட்டன்ஸ் இருக்கு.
இதை நீங்க கண்டினியூட்டியா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மைனஸ்ங்கிறத கண்டினியூட்டியா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இதை நீங்க பாட்டு கேட்கும் போது ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். அதாவது பிளஸை கிளிக் பண்ணீங்கன்னா, மைனஸை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். இதான் இந்த பட்டனுக்குள்ள ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை ஒரே நேரத்துல வந்து 2 ப்ளூடூத் டிவைசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதுல பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, இன்னொரு மொபைல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, அதுல கால் வந்துச்சுன்னா டேரக்டா அது கால் சுவிச் ஓவர் ஆயிரும். நம்மளால இதுல இருந்து டேரக்டா கால் பேசிக்க முடியும். இதாங்க இந்த மொத்த ப்ராடக்ட். இதோட அட்வான்டேஜஸ் நான் என்ன பண்றேன்னா, என்னென்னலாம் பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப போர்ட்டபிலிட்டியா இருக்கு. அதனால இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு அடுத்த ரொம்ப நாளா வந்து பாட்டு கேட்டுக்கலாம். டிராவலிங் டைம்ல போனை வந்து பேக்கெட்ல வச்சுட்டு இதுல ஆடியோ கேட்டு போறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அது இதுக்கு அட்வான்டேஜா இருக்கு. போர்ட்டபிலிட்டி தான் அதோட மெயின் இது. அதுக்கு நல்லா இருக்கு. இது வந்து ப்ளூடூத் நல்லாவே ஒர்க் ஆகுது. ரிசப்ஷனுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்ட்ரெயிட்டா இருந்தோம், எந்த வித பிளாக்கும் வாலும் எதுவும் இல்லைன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. எந்த வித இன்டர்ஃபரன்ஸும் இல்லை. இது ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இதோட கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு செட் ஆகிற பட்சத்தில் இதை வாங்கிக்கோங்க. என்னென்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எஸ்பிசி ஆடியோ கோடாக் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து ஆப்டெக்ஸோ இல்லாட்டி எல்டாக்கோ இதே மாதிரி எந்த வித அடிஷ்னல் ஹை குவாலிட்டி ஹை ரெஸ் கோடாக்ஸ் எதுவுமே இல்லை. எஸ்பிசி மட்டும் தான் இருக்கு. எஸ்பிசி ரொம்ப மொக்கையா இருக்குன்னா அப்படிலாம் இல்லை. ஆடியோ கிளியராகவே இருக்கு. எந்த வித இறைச்சலும் இல்லை, நாய்ஸஸ் எதுவுமே இல்லை நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ எஸ்பிசி தான் இருக்கு. ஆனால் ஆடியோ கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது. டிரான்ஸ்மிஷன் நல்லாவே இருக்குது. லேட்டன்சியுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப லேட்டன்சிலாம் இல்லை. என்னால் மூவிஸ் இதெல்லாம் நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வாய்ஸ் சிங்க்லாம் கரெக்டாகவே இருக்கு. எந்த வித லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இது வந்து ஒரு கான்சா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது என்ன எஸ்பிசி கோடாக் தான் இருக்கு, மற்ற கோடாக் இல்லாத நான் ஒரு கான்சா ஃபீல் பண்ணுறேன். பட் நம்ம வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா கம்மி ரேட்டுக்கு வந்து இன்னொரு ப்ளூடூத் ரிசீவர் இருக்கு. பட் அதோட ரிவ்யூஸ்லாம் நல்லா இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இதை நான் வாங்கினேன். லுக் வைஸும் பார்க்கறதுக்கு நீங்க மாட்டிட்டு போனீங்கன்னா ஒரு MP3 பிளேயரை மாட்டிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ லுக் வைஸ் நல்லா இருக்கு. கிளிப் ஆன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வேற ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தேன்னா, இந்த பேட்டரியை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு நான் என்னுடைய மொபைல் ஃபோன்ல கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இருந்தாலுமே எனக்கு வந்து இது 100% பேட்டரி காட்டல, வெறும் 90% தான் காட்டுச்சு. இது வந்து ஒரு டிராபேக்கா இல்லையான்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் 90% இருந்தாலுமே என்னால் வந்து ஒரு நியர்லி ஒரு 4 hours வரைக்கும் கண்டினியூட்டியா ஆடியோ கேட்க முடியுது. பட் அதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 hours கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருந்து ஒரு 5 hours வரைக்கும் கேட்கும். எப்படியும் ஒரு 3 hours மேலே வந்து இதோட ஒர்க் டைம் இருக்கு. நீங்க ஒரு ஃபுல்லா ஒரு படம் பார்க்கணும்னா இதை நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, கால் குவாலிட்டி வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறதா கால் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதுல வந்து எந்த வித குறையும் சொல்றதுக்கு இல்லை. அது இன்டோர்ல. அவுட்டோர்ல பார்த்தீங்கன்னா எப்படி நான் செக் பண்ணி பார்க்கல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவுட்டோர்ல வந்து இது வந்து கண்டிப்பா பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எடுக்கும். ஸோ வந்து காலுக்குன்னு பார்த்தா இன்டோருக்கு ஓகே. பட் அவுட்டோருக்கு வந்து நான் இதை வந்து பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான். ஓகேங்களா? அது போக இதுல வேற என்ன டிராபேக்னு பாத்தீங்கன்னா, வேற அந்த அளவுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் மெயினா பாத்தீங்கன்னா இதுல எஸ்பிசி கோடாக் தான் இருக்கு. பேட்டரி ஹவர்ஸ் வந்து அவங்க 10 hours கொடுத்திருந்தாலும் 3 to 4 hours வந்து கன்ஃபார்மா வரும். அது போக பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆஃப் பண்ணும்போது மட்டும் கிளிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. மற்றபடி வேற ஏதாவது சொல்லிட்டு ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு இதாயிடுச்சு அது மேல வாய்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஆன் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்ட் வருது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணும்போது கிளிக்குன்னு சவுண்ட் வருது. இது வந்து இஷ்யூவானு தெரியல. என்னோட இந்த டிவைஸ்ல அதை ஃபீல் பண்ண அதையும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் சொல்லிட்டேன். நீங்களும் வந்து நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருக்கிறீங்க, அதுல ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லை, ஒயர்டா தான் இருக்கு, இதை வந்து நான் போர்ட்டபிலிட்டியா ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாக்கி கிளிப் ஆன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வித ஆப்ஷனா இருக்கும். நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரேட் வந்து 799க்கு அமேசான்ல கிடைக்குது. ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது சம்பந்தமா ஏதோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. என்னுடைய கருத்தை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல பதிவிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கிஷோராக்ஸும் உங்களை ஆதரவை தாருங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.